ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எறா வச்சு என்னம்மா செய்ய போகிறோம்? இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸை முன்னிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நம்ம எறால ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். என்ன டிஷ்மா? செம்ம சூப்பரான டேஸ்டியான எறா பிரியாணி. இந்த மாதிரி எறா பிரியாணியை நீங்கள் யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி செய்வீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எறா எடுத்துக்கிறோம். நான் வந்து 1 kg எறா தான் வந்து இதில் எடுத்திருக்கேன். எறாலாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம இது எறா வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மசாலாலாம் பார்த்துக்கலாம். டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்க, சரிங்களா? அந்த கெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் வருவாங்க. அவங்க வந்து என்ன நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்மளுடைய வெல்விஷர். அவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு என்னம்மா பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு பாயில் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இது சூடு பண்ணிடலாம். எவ்வளோ நேரம்மா சூடு பண்ணுற மாதிரி? ஜஸ்ட் ஒரு கொதி தான். அந்த மசாலாலாம் வந்து அந்த இறால வந்து இறங்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கொதி கொடுத்து எடுத்து வடிகட்டிக்கணும். ஓ, வடிகட்டிடணுமா? அப்போ இறால மசாலா அந்த அளவு இருக்காதுல்ல? மசாலாலாம் இறங்கிடும், டேஸ்ட் வந்துடும். அந்த தண்ணியை வந்து தூரப்படக்கூடாது. நம்ம அந்த தண்ணி வச்சுப்போமா? சரி. ஏன்னா அதுல தானே எறாவோட ஸ்மெல் எல்லாம் இருக்கும்ல, அதனால எறாவோட எசன்ஸ் இதெல்லாமே இருக்கனால அந்த தண்ணியை தூக்கப்படக்கூடாது. இப்போ வந்து ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுல நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிறேன் நான். ஓகேம்மா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த எறா இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் வைக்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த எறா வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் வெறும் எறா மட்டும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இந்த எறாவை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த தண்ணி வந்து இப்போ நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துருக்கோம். இந்த எல்லா ஸ்பைசஸையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் நிறையவே வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு 5 வெங்காயம் கிட்ட நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம். நல்லா மெலிசாக நீட்டாக வெட்டி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது வந்து கொஞ்சம் பேபி பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது 2த்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து ஒரு 4 கரண்டி தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் வந்து போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளியை வந்து இந்த மாதிரி தான் ஸ்லைசஸ் மாதிரி நான் சாப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இந்த தக்காளியும் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டால் தான் அது வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போது இந்த எறாக்கு நம்ம மறுபடியும் கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கூடவே ரெட் சில்லி பவுடர் நம்ம இதுக்கு முன்னாடியே சேர்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எறாலாம் நம்ம வச்சது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து சேர்க்கணும். வெட்டாக இருக்கிறப்பவே சேர்த்துடாதீங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில். அப்போ தான் அதோட கிறிஸ்பியாக வந்து சூப்பராக வரும் அந்த எறா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். கலரிட்டு கொஞ்ச நேரம் அது மேரினேட் ஆகட்டும். அப்புறம் இந்த முட்டையிலேருந்து நம்ம வெறும் ஒயிட்டை மட்டும் இதில் போடணும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் உடச்சிருக்கேன். கரெக்டாக ஒயிட்டு மட்டும் விழுந்துடணும். எல்லாம் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஒயிட்டு மட்டும் விழுந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த எக்கு வந்து நம்ம இதில் நல்லா சேர்த்துட்டு இது வந்து நம்ம ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா இது மேரினேட் ஆகி வரணும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes. அப்போ தான் நம்மளோட பிரியாணி சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த எறா செய்கிறத கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம மின்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா சேர்த்தாச்சு. புதினா கூடவே அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கோம். அப்புறம் வந்து வெறும் மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதை போடணும். ஓகேம்மா. இப்போ இது வந்து
நல்லா வெந்து வரணும்ல இது நல்லா. தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாத்தீங்களா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஒரு பாத்திரம், இது என்ன பாத்திரமா? இது வந்து ஒரு இரும்பு சட்டி, இரும்பு கடாய். அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா எறா, மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணி கொஞ்சம் மேலே வந்து முருவலாக வர்றதுக்கு. ஓகே ஓகேம்மா. இப்போ ஆயில் சூடான உடனே நம்ம எறா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றுன்னா போட முடியாது, கொஞ்சம் சேர்ந்த மணிக்கு தான் வரும், 1-2 சேர்ந்து. ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிடும். சரியா? அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது. இது வந்து நல்லா பால்ஸ் மாதிரி ஒன்றா நம்ம சேர்த்து தான் போட்டுட்ருக்கோம்ல. ஆமாம், அது ஒட்டி வரும். ஆனால் வெந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே ஓகே. இப்போ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட், நான் இந்த பிரியாணி எப்படி நான் வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் இருக்குல்ல, அவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எறா 65 செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இல்லை பிரியாணியே செய்யலாம் அப்படின்ட்டு இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பிளான் பண்ணி செஞ்சு சாப்பிட்டது வேற லெவல்ல இருக்கும். ஆமாம். அப்புறம் அந்த மேரினேட் பண்ணி நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு ரைஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, ரைஸ் கழுவி வச்சிருந்த தண்ணி, ரைஸ் கழுவி வச்ச தண்ணி இல்லை, இது தனியாக வந்து அளவு தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியா? சரி சரி. புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா சுடு தண்ணி போட்டால் தான் அது பதமாக வரும். நம்ம இப்போ வந்து நம்ம இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு 1 டிகிரி செல்சியஸில். அந்த டிகிரி செல்சியஸில் நம்ம நார்மல் வாட்டர் போட்டோம்னு வச்சுக்கேன், அது ரெண்டுமே என்ன ஆகும், திருப்பி அதை கொதிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால பாயிலிங் வாட்டர் போடணும். இப்போ எறா நல்லா கிரிப்ஸியாக வந்துருச்சு இல்லையா, இப்போ பார்க்கவே அப்படியே டெம்ப்டேட்டிங்காக இருக்குது இந்த எறாவே. ஆமாம், இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் இந்த கிறிஸ்மஸ் செய்ய முடியலன்னா நியூ இயர்க்காவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது இன்றைக்கி எறா பிரியாணி. எறா ஸ்மெல் கூட நிறைய வராது, ஆனால் டேஸ்ட், எறாவோட டேஸ்ட் வந்து எல்லா பிரியாணி கடைசி முடிகிற வரைக்கும் கூட அந்த எறா பிரியாணியோட டேஸ்ட். சரி, இந்த பிரியாணி வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், எவ்வளோ கிளாஸ்? அதாவது நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி கூட பிரியாணி செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த கரண்டியோட அளவு தான். கரண்டி டிப்பாகி நம்மளுக்கு அந்த மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுதான் கணக்கு. நம்ம அளவு கணக்கெல்லாம் போட்டால் கூட அது வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி போட்டோன்னா சூப்பராக வரும். ஓகே ஓகே. அதுக்கடுத்து இந்த ரைஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம இங்கே சேர்த்துருக்கோம்? நம்ம வந்து 1 kg கிட்ட சேர்த்துருக்கோமா. ஓகே ஓகே. இப்போ வந்து நல்லா ஒரு 75 to 80% அரிசி வெந்து வந்துட்டு இருக்கோமா, நம்ம எறாவை அதில் போட்டு மேலே போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், லாஸ்ட் கார்னிஷிங்க்கு முட்டையும் பாயில் பண்ணி அந்த இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி ஓரளவுக்கு ஒரு மட்டத்துக்கு வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க எறாவை அது மேலே வச்சிட்டோம்னா நம்ம பரிமாறும் போது எல்லாருக்குமே எறா ஈவனாக கிடைக்கும். இப்போ அதுவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ஓகேம்மா. இப்போ வந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் கெஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க பார்க்க. நீங்கள் ரெடியா? நம்மளுடைய பிரியாணியும் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அண்ணாலம்மா. அம்மாவுடைய கிளினிக்கு வந்திருக்கிறேன் பிசியோதெரப்பி எடுக்கிறதுக்காக. இங்கே வந்து நல்லா ஆகிட்டேன் நான். இப்போ நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி, எங்களுக்காண்டி உங்கள் ஏசப்பாவை நினச்சி ஒரு பாட்டு பாடுறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடரோ, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடரோ, கொடும் வறுமையில் உழண்டாலும், கடும் பசியினால் வாடினாலும், அன்று எளியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாட்டினரோ,
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இன்னொரு பாட்டு பாடணுமா? வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி சொல்வேன், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி சொல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று படைசாத்துவேன், துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்ததை வா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றும் எப்போதும் பாடிடுவேன். கடந்து வந்த பாதைகளை கண்மணி போல் காத்திட்டீரே, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நன்றி நன்றி. வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி சொல்வேன், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி சொல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று படைசாத்துவேன், துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சூப்பராக பாட்டு பாடி கலக்கிட்டாங்க, செம்மையாக பாடுறாங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணியும் வந்து தம் விட்டாச்சு, சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம இதை இறக்கிற போகிறோம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம டிஷ் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக வந்து சுட சுட சூப்பரான இந்த ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.